அடிச்சுக்கிட்டியா அந்த நான் இம்புட்டு உயரமா வச்சாக்க அப்புறம் அடிக்காம இப்போ உனக்கே ஒரு சிரமமா இருக்கு. இந்த பாவடை போட்டு எப்படி மேலே ஏறி வருது? பாவடை அதுதான் அழிச்சிட்டு வந்து சொன்னோம்ல. ஹாய் துண்டு பத்தாது. போயிட்டு வந்துட்டேன். மத்தியானம் ஒரு 4:25 இருக்கும். முடியலன்னா இல்லையா? கழுவுனே. ஓகே. என்ன வரும்போது பேமர் சொன்ன வாங்கிட்டு வந்து மாட்டிட வேண்டியது நீ. ஆளுகளை பாருங்க மண்டைகளே ஆளுங்க. ஏய் மேல கை வச்சு தொட்டு போடு பிச்சு போடு. ஏய் பிச்சு போடு. எதை? பியூட்டிஃபுல் லேடி. புண்ணி. என்னது? வண்டர்ஃபுல் லேடி. ஒண்ணே முக்கா புல் லேடி. ரெண்டு புல், ரெண்டே கால் புல், ரெண்டரை புல், ரெண்டே முக்கா புல். 5 வராதா? அட 5. என்ன கூடிக்கிட்டே போகுது. லகா டெவலப். ஹலோ 5. இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஹாய். ஹாய். நல்லா இருக்கியா? இருக்கே பாக்கும்போது எப்படி தெரியுது? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஏய் என்ன? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை விரும்புறேன். நீ என்னத்த என்ன விரும்புற? நான் விரும்பறதா நீ விரும்ப முடியும். நான் விரும்புவேன். நான் விரும்ப விட மாட்டேன். அது எனக்கு அவசியமே கிடையாது. நீ என்ன விரும்பாம போ. காதல்ங்கிறது பொது உடைமை. டேய் பிரியா. யார் வேணாலும் விரும்பலாம். அவரே விரும்புறங்கறாரு அப்புறம் வேணாம்ங்கறா. இல்லப்பா எனக்கு பிடிக்கல அவரை. நம்மளுக்கு கிடைக்கும். கொண்டையில கை வச்சா பிச்சு போடுவே. ஏய் கொண்டையில தான் வச்சேன். ஏ வேற எங்க வைப்பியா? இல்ல வேணும். புடவையில எதுவும் வச்சமான்னு கேட்டான். போச்சு புடவை பாத்துக்கோ. உன்னை வச்சிருக்கிற ஓடி பேர் மரியாதை. ஏய் ரவுண்ட் கொண்ட. ஏய் ஏய் கண்ணாடி மண்டை. என்ன ரொம்ப பேசுற? கண்ணாடி மண்டையா? கண்ணாடி மண்டையில இருக்குல கண்ணாடி. ஓ அதுக்காக. நான் இன்னைக்கு நைட் முழுக்க யார் என்ன சொன்னாங்க சரி எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு நைட்டு 10 மணில இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் பொண்டாட்டி. ஏங்க உங்களுக்குமா? ஏய் எனக்குடா. உங்களுக்கு உனக்கு சேத்தியா? பொண்டாட்டி இல்லங்க. தாங்க பொண்டாட்டில பொண்டாட்டி மாதிரி. அப்படியே இல்ல. மாதிரிக்கு தான் பெருமை அதிகம். ஒரிஜினலோட மாதிரிக்கு தான் வேல்யூ அதிகம். ஒரிஜினல் எடுத்து கூட்ட முடியுமா? பேரே எடுத்துக்காட்டு. ஐயா வீட்ல வச்சிட்டு நீ. ஐயா நீங்கமா ஏப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. அடிகர் வராங்க நீ எடுத்துட்டு வர சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருப்பேல. எடுத்து அந்த புண்ணியம். சரி ரைட் விடுங்க. டேய் இங்கரு இந்த நக்கல் எடுத்தாங்க என்ன புண்ணியம்னா அப்ப என்ன சொல்றாருன்னா நக்கல் புண்ணாக்கு என்று சொல்கிறார். இங்கரு உன்னை உச்சரிக்கிறேன். ஏய் என்ன உச்சரிக்கிறேன்? பொம்பளை பிள்ளைல அடங்க மொத. என்ன மரட்ட நீ வச்ச ஆளா நான். ஏய் பிரியா தரந்தப்பா. என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து அவரை அதட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி புத்தி சொன்னா கேட்டுக்காங்க. நீ ஒரு கூட பிறந்த அப்பேன்னு சொல்லாதீங்க. கூட பிறந்த தகப்பேன்னு சொல்லுங்க. யாரா சொன்னா கூட பிறந்த அண்ணன்னு? கூட பிறந்த தகப்பேன்னு சொல்லுங்க. ஏய் ஏமா எந்த ஊர்ல பாக்குற புள்ளைய பூரா அண்ணன் அண்ணன் சொன்னீங்கன்னா அப்புறம் யாரா எனக்கு முன்னாடி? ஏங்க அவர் முதல்ல சொன்னதை புரிஞ்சுக்கங்க. என்ன கூட 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 இளகருவா. ஐயோ இவன் ரொம்ப அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணுவாங்க. அவன் கேள்வி வனையமா பேசணும்னு எனக்கு ஒரு 2 நாளா காது குயினே கேக்குது. காது கேக்குதா இல்ல? இது அன்னைக்கு கொடுத்தல அடி சப்புன்னு காது நீங்க சப்புன்னு கொடுத்துட்டாலும் நாளா லேஸ் விட்டாலும் இல்ல. உதட்ட பாத்துக்குங்க. ஐயா அதுக்கு கீழே தள்ளிடாமா? அம்மாளி வயதிருச்சு. அம்மாளியே போய் வரலானா? ஒரு ஆம்பளை நெஞ்சில எப்படி கீழே விழுந்து மீசல மண்ணு ஒட்டாத மாதிரியே நடிக்கிறீங்க எப்படி? ஹலோ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுறது நீங்க ஆம்பளை தானே? நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே? ஆமா அதுக்கு என்ன நான் தெரியாம கேக்குறேன் நீ ஆம்பளை தானே? டேய் நீ என்ன அசிங்கப்படுத்துறியா இல்ல கௌரவப்படுத்துறியா? இல்ல நீங்க ஒரு ஓயாம ஆம்பளை தானே நக்கல். நான் கேக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது இல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பதிலுக்கு நீங்களும் கையை வச்சு தள்ளி இருந்தா ஏத்துக்கோ. ரைட்ரா. நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசில புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்படித்தான் தப்பா நினைக்காது. எங்களை உண்டியில ரொப்பாம விட மாட்டோம். நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். கொண்டாத என்ன பண்ணுவேன்? ஏமாந்து போயிருவாங்க. நானும் டேய் இங்கறா நீ மைண்ட் வாஷ் நினைச்சு மைக்ல பேசிட்டு இருக்க. நீ என்ன பேசுற? பாண்டிச்சி மயிலே தேரோடவே மான் போல வந்தவனே நான் நெஞ்ச பிடிச்சி தள்ள மாட்டேன் நினைக்கிறியா? தள்ளுவேன் என்னம்மா கண்ணு நான் தள்ளுவேன். இந்த வார உனக்கு தள்ளிடுவேன்.
இத பார்த்தா தள்ளிட்டா. எனக்கும் ஆசை இருக்குது. தள்ள வேண்டியதானே. குடும்பம் தடுக்குது. அதேதான். எந்த குடும்பம்? எந்த குடும்பம் தான் உனக்கான வேலையை பாடுறா. ஏறு. நான் சொல்றேன் உன் குடும்பத்துல கூட நான் பர்மிஷன் வாங்கிட்டு நீ தள்ளு. நெசமா? அப்படி பர்மிஷன் வாங்கி கொடுத்து ஏமாந்து போயிருவாங்கிட்டு வா. சொல்றது ஒரு இது இல்லாம சொல்ல மாட்டாங்க. என்னமோ இதை பார்த்து நான் ஏமாந்து போய் அப்புறம் அதுக்காக நான் ஏங்கி ஜுரம் வந்து ஏற்கனவே 2 நாள்ல ஜுரமா தான் இருக்கு. இதுல வேற இந்த காமாதரத்தை பார்த்து ரொம்ப பேசுறேன். காணாம இருக்கிறது டான்ஸ கூட்டியாங்கன்னு ரவடிச்சிருக்கே கூட்டது. போனா போது பொட்டச்சியாச்சுன்னு அடக்கொடுக்கமா இருக்கலாம் பாக்குறேன். என் பொறுமையை கிளப்புனே. நீ அடக்க ஒழுக்கமா இருக்க? ஒழுக்கமா? நீ ஒழுக்கமா இருக்கியா? சார் முடியாது ஒழுக்கமா? சார் ஒழுக்கமா முடியாது. இருக்கியாவா? ஏய் ஒழுக்கத்தை பத்தி ஏன் கேக்குறியா? அப்படித்தான் இருக்கு. வள்ளுவனுடைய வழியில் வந்தவன் நான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா வாழ்றேன். அப்பா சொல்றாரு என்னன்னு பல வருஷம் ஆச்சு. யாரை பார்த்து ஒழுக்கமா இருக்க தெரியுமா? உனக்கு ஒழுக்கமா இருக்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல எல்லாத்தையும் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த மாதிரி இருக்க முடியாது. நீ ஒழுக்கமா இருக்க சொன்னேன். நீ இருந்தியா? இல்ல. உங்க அக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். ஒழுக்கமா? அவ ஒழுக்கமா இருந்தாளா? அவளும் இல்ல. உம்மால ஒழுக்கமா இருக்க சொன்னேன். என்ன சொல்லி தொலைற? அந்த அம்மால ஒழுக்கமா இல்ல. ஏய். அதனாலதான் உன் குடும்பத்துல பொண்ணு கட்டல நானே. அப்புறம் என்ன இதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? மண்டைகளை பாரு. வாயை கொண்டு காது வரைக்கும் வச்சு பேசு. முதல்ல வாயை அடக்கி பேசு. அப்படித்தான் பேசுவேன். ஆம்பளட்ட எதுக்கு அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்படி பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். இப்படி பேசினீனா உனக்கு வாயாடி சிரிக்குமாங்க. சொல்லிட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன? அவங்கள தானே சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வலிக்குது? இதா இல்லையா? என்ன புரியுதா இல்லையா? இப்படி பேசினீனா போயிட்டு புதன்கிழமை திரும்பி நான் வியாழக்கிழமை கூட வருவேன். முடிஞ்சு போன பஸ் இருந்தா வெள்ளிக்கிழமை கூட வருவேன். சனிக்கிழமை கூட வருவேன். அடேய் ஊருக்கு போயிட்டு வரத சொல்லல. உன்னை வச்சு பொழைக்க மாட்டாங்க. மாமியாக்காரி மூக்குல அம்மிக்கையில வச்சு குறை வச்சு விடுவா. அதே அம்மிக்கையில வச்சு அந்த பொம்பளை நசுக்கி கொண்டு போடுவேன் நானு. சொல்லு சொல்லு வேற என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணும் சொல்லு. முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆம்பளைட்ட அப்படி போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. என்னம்மா நான் தாண்டி ஆம்பளை வர வர உன் கூட சேர்ந்து நானும் காமெடி பீஸ் ஆயிட்டேன். பைத்தியமே. ஆம்பளைட்ட போட்டி போட்டு பொம்பளை ஜெயிச்சதா வரலாறு இருக்கா? ஆம்பளை சொல்லாதீங்க. நீங்க ஆம்பளை புள்ள. ஆம்பளைங்கிறது பெரிய மனுஷன். சரி ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுக்க. சரி ரைட் விடுங்க. என்கிட்ட ஜெயிச்சு முடியா நீ? ஏன் ஜெயிக்க முடியாதா? மிஸ்டர் ஹரியரன் எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் ஒரு மாதிரியான ஆளு. உங்களை போட்டி போட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். வாய் பேசலாம், சரியா வராது வாழ்க்கைக்கு. என்ன ஜெயிக்க முடியுமா? முடியாதா? நான் நினைச்சா நான் செய்யறத செஞ்சுட்டீனா மக்களே உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன்டி. திருப்பி நான் செய்யறத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புருஷன்னு நான் எழுதி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நமக்கு என்ன ஆட்டாக்கள் சுத்தலான்னா குழம்புகள் சுத்தலான்னா மாவு அரைக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. இப்போ நீ ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன். நினைச்சவா? ஜெயிச்சிருவேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் இந்த பேண்ட் சட்டையை கழட்டி தூரம் எரிஞ்சிருவேன். ஒரு முளை துணியில கோமணம் கட்டி ஒரு முளத்துலயா இந்த ஊரையே 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நீ முடிஞ்சா இதை பாவாடை சட்டையை கழட்டி எரிஞ்சிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன். வேற கர்ச்சி தந்துருவேன். முகரைய பாரு. அந்த மொட்டை முன்னாடி தொங்க விட்டுக்க. இங்க கொண்டா தொங்க விட்டு கொண்டா. ஏது இது எந்த மூளைக்கியா 10 இத காட்டில மாடி பெருசா இருக்கு. கேளு இத தொங்க கூட கட்ட முடியாதயா. இது தொங்க விட்டுட்டு 16 ரவுண்ட் மட்டும் இந்த ஊரை அடிச்சு வா. நீ சொல்ற நான் கேக்குறேன். நீ மனுஷரா? நீ 16 ரவுண்ட் நீ வர்ற. ஒரு ரவுண்ட் 17 ரவுண்டு உனக்கு தீப்பந்தம் பிடிச்சி நான் வர்றேன். தீப்பந்தம் முடிச்சு வரையா? ஏண்டா அவனை கருப்புசாமியோட ஆடி வரா? ஏன் தீப்பந்தம் முடியாரா? அவ அப்படி வரட்டேன். மைக் சர்க்கார்ட்ட சொல்லி ஜெனரேட்டர் வாடகை கிடத்து முன்னாடி ஒரு 1000 வாட்ஸ் பல்பா குச்சியில கட்டி இப்படி அடியில் பிடிச்சிட்டு வா. அது மட்டும் வராம வீடியோ கரை சேர்த்து வர சொல்லுங்க. அப்பதான் ஒரு டிஃபரெண்டா இருக்கு வீடியோ எடுத்து போட்டோம்னா. அடி மொட்டை லைக்ஸ் பிச்சிரும். அடி கிறுக்கு பிடிச்சவள உன்னால வர முடியுமா? மனுஷனா நீ ஒரு ரவுண்டுக்கே நீ பாலியல் பலகாரம் பண்ணி போடுவாங்க. 16 ரவுண்ட் வரணும். எங்க நான் 16 ரவுண்ட் வர்றது தெரியுதா? ஒரு ரவுண்டுக்கே முதல்ல முழுசா வரணும்னு பாப்போம். முடியாது. ஆளுகளை பாருங்க ஆளுகளை. ஏய் எது எதை பொம்பளை பண்ணணுமோ அதைத்தான் பொம்பளை பண்ணணும். எது எதை ஆம்பளை பண்ணணுமோ அதைத்தான் ஆம்பளை பண்ணணும். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை இந்த பழ முடியலாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா மண்டே நசுக்கி புடுவேன் பாத்துக்க. ஆளுகளை மண்டையில பாரு. உனக்கு என்ன 1000 குட்டிச்சவரை எதுக்கு தாண்டணும்? நான் 1001வது குட்டிச்சவரை கூட நான் தாண்டுவேன். அடி பைத்தியம் பல்டி கூட அடிச்சு கூட தாண்டுவேன். நான் குட்டிச்சவரை
தாண்ட ஒரு குட்டிச்சோறு தாண்ட முடியாது. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ல வள வளன்னு? ஐயோ நான் பாவடை போட்டு தாண்ட முடியல. இரியா. பாவடை போட்டு தாண்ட முடியல. தாண்ட போட்டு நான் தாண்டுவேன். லூசு ஷோ நான் ஏன் குட்டிச்சவரை ஏன் தாண்டுறீங்க? குட்டிச்சவர் அப்புறம் ஏன் தாண்டுறீங்க? அடே கிறுக்கா ஆமால. அட ஐயோ புரியாம நான் இதுல வைக்காம எப்படா தாண்டறது? ஏய் மெண்டலே அக்காக்கு போய் சேர் எடுத்துறியா? நான் தாண்டறேன். நடந்தே போலாமா? ஏய் பைத்தியக்காரி என்ன நான் குட்டிச்சவரை தாண்டுவேன்னு சொன்னது குட்டிச்சவர் இல்ல. அப்ப நீ கரெக்ட் உன் பேண்ட் எடுத்து நான் மாட்டிக்கிறேன். அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன? நான் குட்டிச்சவர்னு சொல்றதுன்னா என்னது? 1000 பொம்பளைட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். ஆ. இதுதான் குட்டிச்சவர். நீயும் குட்டிச்சவர் தாண்டறப்ப நீ 1000 ஆம்பளை போயிட்டு இருக்கியா? ஏன் போயிட்டு வந்தா மட்டும் பொம்பளையா மாறிடுவல? ஆம்பளையா மாறிடுவேனா? பொம்பளையா தானே இருப்பாங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? புரியாது. ஏங்க நீங்க சொல்ற பழமொழி என்ன? போயிட்டு வந்தாலும் ஆம்பளையா தான் இருப்போம்னு சொன்னீங்கல. அப்ப நாங்க வந்து ஆம்பளையா மாறிடுவோமா? அதுக்கு பேர் வேற. என்ன பேரு? 1000 பொம்பளைட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். பொம்பளை ஒருத்தனை விட்டு ஒருத்தனை போயிட்டா அதுக்கு பேரு வேற. அது என்ன உங்களுக்கு மட்டும் புரிய வச்சுக்கிறீங்க? நீங்க எல்லாம் பண்ண நாங்க ஆம்பளை, நாங்க அத பண்ணுவோம் இத பண்ணுவோம். அதான் சட்டம். ஆணுக்கு ஒரு சட்டம், அப்படி சொல்லாதீங்க. சட்டம். ஆணு பெண்ணா இருந்தாலும் சரிக்கு சமம் இருக்காங்க. எதை நீங்க செய்வீங்களோ அதை நாங்களும் செய்வோம். கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் கோடினா என்ன? புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ற வரைக்கும். தண்ணிக்குள்ள போட்டு எடுக்க வரைக்கும் தான். எடுத்தாச்சுன்னா பழகுனி. குமரின்றது எது? ஒரு புள்ள பக்கற வரைக்கும். ஒத்த புள்ள பத்தாச்சுன்னா உனக்கு கெல்டு முண்டன்னு முள்ளு தள்ளிப்படியா. நாங்க அப்படி இல்ல. வேற எப்படி? 80 வயசுலயும் நரச்ச மெச்சியை முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி மனப்பாரு ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடுத்து கூறுகிறேன். கணம் கோட்டாதவர்களே, எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். யார் கை தட்டினாலும் 50 பேருக்கு கேஸ் போட்டுருவேன். தட்டறதப்ப ரிட்டர்ன் கேஸா கை தட்டுது பத்தியா? பிச்சு முடி மாத்துங்க. இன்னமும் நான் உன்ட தோத்து போகவே இல்ல. ஆமா நீங்க பண்றீங்க, என்னால பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிட்டேன். நான் பண்ற விஷயத்தை வாய்க்கிலேயே பேசுறீங்க. எங்க என்ன பண்ணாலும் சரி, போங்க நீ பண்றத நான் பண்றேன்னு இந்த இடத்துல ஒத்துக்க. என்ன பண்ணாலும் இங்கனே பண்ணி காட்டுறேன். உங்களதான் பண்ணலனா இந்த கம்பள தூக்கு போட்டு முதல்ல கோப்பையன் துர்ராஜி தொங்குவேன். சரி, அவன் காலை பிடிச்சு நான் தொங்குவேன். உன் காலை பிடிச்சு நான் தொங்குவேன். என்ன இதுக்கு நான் தொங்கணும்னு கேக்குறேன். ஐயோ அப்பால மேல இருக்காரு. நீ ஆம்பளை இல்ல, ஆம்பளைக்கு ஆண் ஒருக்க நம்மலாம் உங்க பக்கம் தான். நான் எப்போ ஏப்பா லூசாப்பா நீ? முதல்ல அவர் தொங்கிட்டு அவரை பிடிச்சி நான் தொங்குறேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. நீ என்ன செய்வே? அதெல்லாம் பேசாத. நாங்க செய்யறது நல்லா செய்ய முடியுமா? நாங்க துணி துவைப்போம். துணி துவைப்போம். அசால்ட்டா துவைச்சு அப்படி செலவுன்னு காய போடுவேன். நானு பாத்திரம் விளக்குவேன். அப்படி விளக்கி அப்படி தூக்கி அச்சக் அப்படி போடுவேன். நான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுவேன். இதெல்லாம் பெரிய மேட்டரா? மாப்பு வச்சு அப்படி அச்சக் சக் சக் சக். பிள்ளைய குண்டி எல்லாம் கழுவி பேம்பர்ஸ் மாட்டி விடுவோம். உனக்கே நான் குண்டி விடுவேன். இருக்கிற எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் பாப்பேன். ஒட்டடை அடிக்கிற வேலை எல்லா வேலையும். ஒட்டடெல்லாம் சந்து விடு, ஒரு சந்து விட விட்டுட்டு அடிப்பேன். பாத்திரம் கழுவுவேன். பாத்திரம் எந்த பாத்திரம் தான் கழுவேன். நான் புள்ள பெப்பேன். அப்ப போட்டியில புள்ள பக்கம் என்னப்பா ஓயாம தானே லூசா லூசான்னு கேக்குற. லூசாப்பா நீ? அவர் புலங்கனா தெரியும். ஏய் போட்டியில புள்ள பக்கம் எல்லாம் வராது. ஆம்பளை புள்ள பக்க மாட்டான், பொம்பளை தான் புள்ள பப்பான்னு. அதல்ல போட்டி. புள்ள பக்கற வைக்கலங்கற போட்டியில நாங்க பண்றத உங்கனால பண்ண முடியுமா, நீங்க பண்றத என்னால பண்ண முடியுமாங்கறத கேள்வி. போட்டி வேற, வீம்புக்குன்னு செய்வேங்கறது வேற. உன்னால புள்ள பக்க முடியுமா? நீ என்ன எனக்கு தள்ளுபடி பண்றது? நான் உனக்கு பண்ண 10 மாசம் வேணாம், ஒரு 7 மாசத்துல பெத்து காட்டு, இல்ல 6 மாசம் பெத்து காட்டு, இல்ல 3 மாசத்துல பெத்து காட்டு. உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? பேசு. பெத்து காட்டு. இப்ப பேசியா? புளுக்குன்னு புள்ளைய பெத்து காட்டியா? மன்னிப்பு கேட்க சொல்லியா? கேளு மன்னிப்பு கேளு. கைய தட்டு குடு, மன்னிப்பு கேளு. எதுக்கு? சாரி மாம், நான் பேச தப்பு மாம். என்ன மயித்துக்கு? மன்னிப்பு கேளு, ஒண்டைய தொட்டு மன்னிப்பு கேளு. உங்க தொண்டைய தொட மாட்டே. ரெண்டு சேர்ந்து இருக்கு வர வாய். மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு என்ன மாதிரி? தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கயா? என்ன இப்ப பிள்ளை பத்தி காட்டுங்க. ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மேடையில் நிற்கிறான்னா யார் காரணம்? பெருமாள் ராஜ். அட்வான்ஸ் கொடுத்த கேட்கல. இந்த பூமிக்கு வர்றதுக்கு யார் காரணம்? அது எங்க ஆத்தா தாய் தானே. அப்புறம் எங்க அப்பா எங்க ஓனர் மயிர் விடுவா ஓனர். உங்க அப்பா உட்காந்து அவர் வேலை முடிஞ்சவொடனே துண்டை ஓரி தோல்ல ஓட்டு போயிருப்பாரு. துண்டை ஒரு தோல்ல ஓட அங்க உட்காந்து விசிறி வச்சு விசிக்கிட்டாரு. விசிறி வச்சு விசிட்டோம், சாம்பிராணியோட போடட்டும். அதை பேசாதீங்க. உங்க அப்பாவோட கடமை ஒரு நாள்ல முடிஞ்சிடும். ஆனா பொம்பளை நாங்க அந்த பிள்ளைய சுமக்க வரைக்கும் பிறண்டு படுக்க முடியாம, உருண்டு படுக்க முடியாம, உட்கார முடியாம, எந்திரிக்க முடியாம, வெளிக்கு போக முடியாம, நல்லது கெட்டதை வாங்கி திங்க முடியாம, இப்படி பிறண்டா உள்ளேக்கு வந்துருவோம், அப்படி பண்ணா பிள்ளைக்கு எது வந்துருமோ, கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு துயரப்பட்டு இப்படி ஒரு பிள்ளைய முழுக்க பெற்று எடுக்கிறமே. உனக்கு நினைப்பு தெரியுமா? 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 ஐயோ பிபி ஏறிடுச்சு. அங்க படுக்க முடியாம படுக்க முடியாது, வெளிக்கு போக முடியாம. நீ வெளிக்கு போறவே இல்லையா? 10 மாதம் அடப்பாயிருச்சா? அது கேக்குறேன் பைத்தியா. இந்த வா, இன்னைக்கு இந்த மேடையோட இந்த வார்த்தைக்கு ஒரு நான் எங்க தான் எந்திரச்சு போறீங்க? என்ன புள்ளைய பக்கற பத்தி பேசிட்டு நீங்க எங்க தான் போறீங்க? உட்கார்ந்தா நான் போறீங்களா? புள்ள பக்கம் வரைக்கும் இருந்து பாத்துட்டு போங்க.
நீ புள்ள பக்கறத அவங்க பாத்துட்டு போறாங்க. சாமி கும்பிட எங்க போறாங்க. வரீங்க? சரி சரி போயிட்டு என்ன அப்படி எல்லாம் சேர்ந்து கிளம்புறீங்க ஒண்ணா? ஒண்ணுக்கு ரெண்டு போயிட்டு வாங்க. ஏக்கா இங்க இருக்கா பிரவுன் கலர் இருக்கா உட்காருக்கா. அட பாரு ஒண்ணுக்கு ரெண்டு போயிட்டு வரணுமா? கேக் வெட்ட போறாங்க பிறந்த நாளா? வெட்டிடுவாங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஐ லவ் யூ. தேங்க் யூ. அண்ணன் புள்ள பக்கத்தை பார்க்க கூடாதுன்னு அதுக்கு அடிச்சு போகுது. ஏய் புள்ளைக்கு பிறந்த நாள் கேக் வெட்ட போறாங்க. வெட்டிட்டு வரட்டு இரு. புள்ள நீ அதுக்குள்ள வெட்டு. பக்கத்துல நீ அதுக்குள்ள வெட்டு. புள்ள பக்கம் சொன்னீல? ஆமா. இன்னைக்கு இந்த மேடையில முடிவு கட்டுறேன். எங்க பாப்போம். நான் புள்ள பெக்கறேன். முடியாது அரியரன் தோத்து போயிருவீங்க. புள்ள பெக்கறேன். மறுக்கல. நான் புள்ள பெக்கறேன். முடியாது. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? அதெல்லாம் பேசாத வா புள்ள விடு. மாமா என்ன கூப்பிடுறாரு? டேய் படுத்துக்க வா குடிச்சு. பிரியா இதாம்மா, இதாரு. பிரியா, ஒண்ணு அவளை பிரச்சனை பட்டு எல்லாரும் என்னைய மாசமாக்கு. வா. பிரியா நீ போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வாடா. அம்மாவையா? அம்மா கூட்டு வா. நாளத்தை பாருப்ப. லூச அக்கா இவங்க வந்து மாமா மாமா அப்பா ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தி விரதம் இவங்க என்னை மாசமாக்கா. என்னது அக்கா தம்பியா மாசமாக்கறமா? ஏதோ பண்ணி தொலைங்கடா. ஆக மொத்தம் என்னை ஆக்க போறதில்ல நீ. டா பைத்தியமா நீ? உங்க எல்லாரையும் ஆக்கனா திருப்பி நான் தான் மாசமாவே நீங்க மாசமாக மாட்டீங்க. தெரியுதா? ஏன் அங்க நிக்கிற ஆம்பளை அங்க இல்ல இங்க நிக்கிற? ஏன் என்ன காரணம் தெரியுமா? கருவ சுமக்கற ஆண்டவே கருப்ப பையன் ஒருத்தன் என்கிட்ட தான் வச்சு ஆனா படுத்துட்டான். உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை எல்லாமே போயிருமா? லூசா நீ? ஏய் நான் கேரி பையில கூட புள்ள பக்கறேன். இந்தா நான் அதையா சொன்னேன். ஐட்டா குறுக்கு பையில கூட பத்துக்க எனக்கு அது தேவை. இந்தாங்க புள்ள உங்க பக்கற- கேரி போயிட்டு வராங்க. புள்ள பக்கறதுக்குன்னு ஆண்டவே எங்களுக்குன்னு தனி வழியை வச்சிருக்கான். எங்க வழி தனி வழி. நானும் அந்த வழியா பெத்துருவேன். எந்த வழியில? திண்டுக்கல் வழியா அப்படி பெத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். இந்த வழி அல்ல ஆ. இந்த வழி. உனக்கு வழியா? உனக்கு வருதா? சரி நான் கேக்குறேன். நல்லா கேளு. நீ எது வழியா புள்ள பப்ப? அது வந்து மர்ம தேசம் என்னது பேய் படமா அது? இல்ல, அது ஒரு முக்கியமான உத்தரப்பிரதேசம். இரு அதெல்லாம் இல்ல. அது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் கேட்கல. என்ன எது வழியா புள்ள பப்ப? அது வந்து இது பிள்ளை வந்து இந்த ஒரு இது இப்போ ஊருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா கூட புழுக்குன்னு ஒரு வார்த்தை அதுதான் சொல்லுவாங்க. எது புழுக்குன்னு? ஓ அது என்ன பேச என்ன மாமா புரியுது என்ன நான் என்ன சொல்றேன்? அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு தான் புரியும். ஒண்ணு நீ சொல்லு. கண்ணுன்னு பேர் வச்சு சொல்ல இல்ல, வச்சா, உங்க மாமாட்ட சொல்லு. மூக்குன்னு பேர் வச்சு சொல்ல வச்சா, அதுக்கும் ஒரு பேரை வச்சு சொல்ல விடாமல வச்சிருக்காங்க. ஏன் சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன். எங்க பெண் வர்க்கமே என்னை அடிப்பாங்க. நான் சொல்லுவேன். ஐயோ அப்படிலாம் மேடையில பேசப்படாது. பப்ளிக் மேடையில் நான் அழகா சொல்லுவேன். சொல்லுங்க ஒரு பாப்பா. பெண் எப்படி புள்ள பப்பா? சொல்லுங்க பாப்பா. எப்படி சொல்றீங்க? உனக்கு ஏன் சொல்ல வரல? இல்ல எனக்கு புரியல அது எப்படி சொல்லணும். பைத்தியமே. ஒரு பெண் என்பவள் தன்னுடைய யோனியின் வாய் வழியாக அழகாக குழந்தையை ஈண்டெடுப்பாள்னு அழகா தமிழ்ல சொல்லிட்டு வா. உனக்கு அந்த வார்த்தை மட்டும் தான் தெரியுமா? இல்ல எல்லாரும் அதை தானே யூஸ் பண்றாங்க. அதனால அதை யூஸ் பண்ணா போற அது தேவையில்ல. பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு பிறப்பு இறப்பா பிறப்பு உறுப்பு. சரி ரைட் ஓகே. சின்ன பிள்ளையா இருக்க. மேல கை வச்சா பிச்சு போடுவேன். சரி அப்ப கீழே வைக்கவா? மேல வச்சா தப்புக்குற கீழே வரப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். நம்ம என்னத்த கண்டா? நானே என் டேஸ்ட் சொன்னேன். கையை வைக்க கூடாது. கல்யாணம் ஆகாத பொண்ணு மேல கை வச்சுனா நீ யார் கல்யாணம் பண்ணிப்பா? அப்புறம் நீ தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தும். கஜ கஜ ஆயிரும்ல. ஓகே ஓகேவா? ஐயோ ஃப்ளைட் வந்துருச்சே நான் போகணுமே. எங்க போற? என்ன தேடி கடை வாங்கி விட்டாரு. கிளவி கிளவி ரேப் பண்ணிட்டியா? என்ன தேடி வராங்க. இன்னைக்கு தேதிக்கு நான் அமெரிக்கால நாடாட வேண்டியது. இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? இல்லங்க போகல அதான் தேடிட்டு வரேன். கடங்காரன் தேடி வர. சரி அமெரிக்கால போய் என்ன பண்ணுவீங்க? நாடாடதான். நீங்க என்ன பண்றீங்க? இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. Come on, tell me. இந்த சொல்றீங்க. இது பண்ணி. சுரேஷ் அடிதான் மாட்டான். கேமரா ஆஃப் பண்ணு. 2 கேமரா ஆஃப் பண்ணு. அதுதான் நான் பங்குனி
துணி துணி எனக்கு மொட்டை நாக்கு ஏன் துணியிலே போட்டு வந்திருக்கீங்களே கலர் கலர் ஒரே மாதிரி இருக்கு ஆண்டவனா சேமா அமைப்பு அண்ணே வீடியோ எடுத்து கட் பண்ணி ஷார்ட் வீடியோ மட்டும் எனக்கு அனுப்புங்க ஓகே அதுல பாட்டு மட்டும் நான் போட்டுக்கிறேன் முதல் கனவே நறுக்கி போடுவேன் ஆடு முதல்ல ஏமா ஏமாந்து போயிருவேன் நறுக்கி போடுவேன்றீ அப்ப எனக்கு இல்லையா அறுக்கி போடுமா டா நறுக்கி போட்டுருவேன்னு சொன்னேன் ஏடி எனக்கு அம்மா ஏய் ஐயா அவர் சொல்ற மாதிரி ஆடணும் மகளே நான் ஃப்ரண்ட் வரும்போது நீ ஃப்ரண்ட் வரணும் நான் பேக் போகும்போது நீ பேக் போ யாரு ஃப்ரெண்டோட வரணும் ஃப்ரண்டோட இல்ல ஃப்ரெண்ட் முன்னாடி அவர் முன்னாடி வரும்போது நீனும் முன்னாடி இது சூப்பரா இல்ல டேய் ஐயா மகளே அவர் சொல்ற மாதிரி ஆடுங்கனே நீ உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு ஏய் உண்மையிலே இது நல்லா இருக்குடா இதே மாதிரி இருக்கட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருந்துச்சு குதிரை சாட்டு இங்க இருக்கா நான் அந்த பழைய மண்டை மைக்கிலே பாடி